அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய இணையர்களை அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், ரமலானின் 17வது நாள் என்று வந்துவிட்டாலே ஒரு இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நாளில் பேசப்படும். காரணம், இந்த உலகத்தில் இஸ்லாத்தை பரப்புவதற்காக மேற்கொண்ட அரும் பணியில், நபி அவர்களுடைய பணிகளில், சஹாபாக்களின் பணிகளில் மிக முக்கியமாக ஈமானை படித்துக் கொடுத்த, தக்வாவை உருவாக்கிய ஒரு நாள். அன்பானவர்களே, பத்ருடைய நாள் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் வெற்றியை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து காட்டிய நாள். 1000 நபர்களோடு 300க்கு சொச்சம் சஹாபாக்கள் கலந்து 1000 பேர்களை வெற்றி கொண்டு, வெற்றி வாகை சூடி மகிழ்ந்து அல்லாஹ் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தினார். இதில் அல்லாஹ் இந்த பத்ரிலிருந்து மூமின்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற படி, அல்லாஹ் நாடினால் சத்தியம் அசத்தியத்துக்கு முன்னால் வெல்லும். அசத்தியம் ஒரு நாளும் சத்தியத்தை தோற்கடிக்க முடியாது. இஸ்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. ஈமான் என்பது அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் எங்களை புறப்பட சொன்னால் நாங்கள் வந்தோம். அல்லாஹ் தான் வெற்றி தருவான். சனத்தொகையில், வீரர்களில், எதிரிகளில் நல்ல வீரர்கள் இருக்கிறார்கள், குதிரைப்படை இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது, அதனால் அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அவர்களுடைய ஈமானுக்கு புறம்பாக அவர்கள் சிந்தித்தது. அல்லாஹ் தான் வெற்றியை வழங்குபவன் என்று ஈமானோடு அவர்களுடைய நிலை இருந்தது. ஈமான் தான் வெற்றிக்கு காரணம். அவர்களிடம் இருந்த அல்லாஹ்வின் மீது வைத்த தவக்கல் தான் அவர்களுடைய வெற்றிக்கு காரணம். சாதாரணமான வெற்றி அல்ல. அல்லாஹ்வின் படைகளான மலாயிக்கமார்களை இறக்கி அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உதவி செய்தது. அது மிக முக்கியமான ஒரு வரலாற்று செய்தி. சஹாபாக்களின் கண்களுக்கு முன்னால் புலப்படுகின்ற, இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற பத்ருடைய நிகழ்வு ஈமானோடு சம்பந்தப்பட்டது. முஸ்லிம்களுக்கு ஈமானை படித்து தரக்கூடிய பெரும்படை சிறுபடையை அளிப்பார்கள் என்பது உண்மை அல்ல. உண்மையாக சிறிய படையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த தவக்கலும், அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த ஈமானும் யகீனும் அவர்களுடைய அல்லாஹ்வின் படையை இறக்கி இந்த சமுதாயத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற அல்லாஹ்வினுடைய ஆசை அல்லாஹ் இறக்கினான். ஆயிரக்கணக்கான மலக்குகளை இறக்கி அந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஈமானை பலப்படுத்தினான். கடைசி வரை வரக்கூடிய மூமின்களுக்கு அல்லாஹ் மூமினாக அல்லாஹ்வோடு நெருங்கி தவக்கலோடு வாழும் சமுதாயத்திற்கு பத்ர் ஒரு மிகப்பெரிய பாடம் என்பதை அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். நாமும் அவன் மீது தவக்கல் வைப்போம். சிறிய படை பெரும்படை சிறிய படையை அழிப்பதல்ல அல்லாஹ்வினுடைய நியதி. சிறிய படை கூட பெரும்படையை அழிக்கும். ஈமானோடு வாழ்ந்தால், தக்வாவோடு வாழ்ந்தால் என்பதுதான் இந்த பத்ர் சொல்லும் படிப்பினை என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் இந்த பத்ருடைய நாளை கண்ணியப்படுத்துவர்களாகவும், இந்த பத்ருடைய சஹாபாக்களை கண்ணியப்படுத்துவர்களாக நம்மளை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.